தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக மற்றும் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய 3 தரப்பும் வெவ்வேறு அரசியல் கணக்குகளுடன் தேர்தல் முடிவுகளை எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. இந்த மும்முனை போட்டியில் யாருடைய கணிப்பு சரியாக அமையும் என்பதே தற்பொழுதைய அரசியல் விவாதத்தின் மையப்புள்ளியாக மாறியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் இப்பொழுது தங்களின் வெற்றி வாய்ப்புகளை பல்வேறு கோணங்களில் கணக்கிட்டு வருகின்றன. இந்த முறை தேர்தல் வெறும் ஆட்சி போட்டியாக இல்லாமல் பாரம்பரிய திராவிட அரசியலுக்கும் புதிய அரசியல் சக்திகளின் வருகைக்கும் இடையிலான முக்கியமான அரசியல் மோதலாகவே பார்க்கப்படுகின்றன. ஆளும் கட்சியான திமுகவின் முக்கிய கணக்கு வாக்கு பிளவு என்பதில்தான் உள்ளது. குறிப்பாக எதிர்ப்பு மனநிலையுடன் இருக்கும் வாக்காளர்கள் அதிமுக மற்றும் தவிக இடையே பிரிந்தால் திமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கி பாதிக்கப்படாமல் பல தொகுதிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகரிக்கும் என கட்சி தரப்பு நம்புகிறது. அதே நேரத்தில் அதிமுக தரப்பில் முற்றிலும் மாறுபட்ட கணிப்பு நிலவுகிறது. அதிக வாக்குப்பதிவு பொதுவாக மாற்றத்தை விரும்பும் மக்களின் மனநிலையை பிரதிபலிக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த முறை பதிவான உயர்ந்த வாக்கு விகிதம் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையின் வெளிப்பாடாக இருக்கலாம் என அதிமுக கருதுகிறது. குறிப்பாக கிராமப்புறங்களில் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கி உறுதியாக இருப்பதாகவும் நகர்ப்புறங்களில் ஏற்படும் வாக்கு மாற்றங்கள் தங்களுக்கு சாதகமாக அமையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மறுபுறம் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் களத்தில் இறங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் தனது கணக்கை புதிய வாக்காளர்கள் மற்றும் மாற்றத்தை விரும்பும் நடுநிலை வாக்காளர்கள் மீது வைத்துள்ளது. பாரம்பரிய இரு கட்சிகளின் அரசியலில் சலிப்படைந்த வாக்காளர்கள் தங்களுக்கு திரள்வார்கள் என்ற நம்பிக்கை தவிக தரப்பில் உள்ளது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல் முறையாக வாக்களித்தவர்களின் ஆதரவு இந்த முறை முடிவுகளை மாற்றக்கூடிய சக்தியாக இருக்கலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர். இந்த தேர்தலின் முக்கிய அம்சம் வாக்கு சதவிகிதத்தில் சிறிய மாற்றமே பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியதாக இருப்பதுதான். குறிப்பாக மும்முனை போட்டி நிலவும் சூழலில் சில ஆயிரம் வாக்குகளின் வித்தியாசமே அரசியல் சமநிலையை மாற்றிவிடும். இளைஞர்களின் வாக்குநிலை, பெண்கள் வாக்குப்பதிவு, நடுநிலை வாக்காளர்களின் மனநிலை மற்றும் அமைதியாக வாக்களித்த சைலண்ட் ஓட்டர்கள் யாருக்கு ஆதரவாக இருந்தனர் என்பதை இறுதி முடிவில் முக்கிய பங்காற்றும். மே 4ஆம் தேதி வெளியாகும் முடிவுகள் இதற்கான பதிலை வழங்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.